ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை டேஸ் என்கிறோம். என்னப்பா சொல்லுவாங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை என்ன சொல்லுவாங்க? ஜிடிபி. ரைட் ரைட். மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சூப்பர் சூப்பர். ஜிடிபி ஜிடிபி ரைட். சரிங்களா? சோ ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சோ ஜிடிபி அதுக்கு பேர். ஓகே? சோ எழுத்து கிளியரா இருக்கா? ஓகே. சோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரிங்களா? ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? சோ தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேப்பா? ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதுக்கு பேர் தான். ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டுல உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு. ஓகே? சோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. டாஸ் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பாகும். சோ என்னதுப்பா சொல்லுவாங்க? ஒரு நாட்டுல ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளோட மொத்த மதிப்பை என்ன சொல்லுவாங்க? சோ என்னப்பா சொல்லுவாங்க? நாட்டு வருமானம். சரிங்களா? சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டு வருமானம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு. அதுக்கு பேர் நாட்டு வருமானம்ப்பா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியா? நாட்டு வருமானம் தானே. சோ நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. சோ இந்த கொஸ்டின் இருக்கட்டும். நாட்டு வருமானம் தானப்பா. நாட்டு வருமானம் தான் வரும். சரிங்களா? சோ நாட்டு வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த உற்பத்தி. ஓகேங்களா? சோ மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு டேஸ் மைனஸ் தேய்மானம். சோ இதுல இருந்து நம்ம தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். சோ என்ன வரும்? டேஷ் என்னது? சோ இதுல இருந்து நம்ம தேய்மானத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். இல்ல, ஜிடிபி கிடையாது. மொத்த நாட்டு உற்பத்தி. சூப்பர் சார் மோகன். மொத்த நாட்டு உற்பத்தி. சரிங்களா? சோ மொத்த நாட்டு உற்பத்தில இருந்து தான் நம்ம தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். ரைட்டா? சோ மொத்த நாட்டு உற்பத்தி. ஓகே? மொத்த நாட்டு உற்பத்தி. சரிங்களா? சோ மொத்த நாட்டு உற்பத்தில இருந்து நம்ம தேய்மானத்தை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே? நிகர நாட்டு உற்பத்தி கிடைக்கும். சரிங்களா? சோ கேட்பாங்க அப்ப இதுல இருந்து கழிச்சா அப்படின்றப்போ சோ நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஓகேப்பா? சோ அடுத்த கொஸ்டின் போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையில் வகுப்பதன் மூலம் டேஸ் பெறப்படுகிறது. சோ நாட்டு வருமானம் டிவைடட் மக்கள் தொகை ஈக்குவல் டு என்னதுப்பா வரும்? ஹாய் மேம். ரைட் ஆகுது. தலா வருமானம். ரைட் ரைட் ரைட். சரிங்களா? சோ நாட்டு வருமானத்தை வந்து நான் மக்கள் தொகையில டிவைட் பண்ணி அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது என்னது? தலா வருமானம். சரிங்களா? சூப்பர். தலா வருமானம். சோ தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் மக்கள் தொகை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் மக்கள் தொகை. ஓகே? தலா வருமானம். சரிங்களா? சோ நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையை வகுப்பதன் மூலம் கிடைப்பது நம்மளுக்கு தலா வருமானம் கிடைக்கும். சரிங்களா? குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். சுசீலா குட் ஆஃப்டர்நூன். சரிங்களா?
சோ நாட்டு வருமானம். சோ தலா வருமானம் ஈக்குவல் டு நாட்டு வருமானம் டிவைடட் மக்கள் தொகை. ஓகேங்களா? தலா வருமானம். சூப்பர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 1867 டு 68 முதலாக டேஸ் யாருப்பா அந்த வறுமையின் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சி அப்படின்ற புக்கை வந்து யார் எழுதுனா? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இந்தியா. அந்த புக்கை யாருப்பா எழுதுனா? ஹாய் சார். யாருப்பா எழுதியிருப்பா? தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ 1867 டு 68 தாதாபாய் நவ்ரோஜி தான் எந்த புக் எழுதியிருப்பாரு அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி எந்த வருஷம் அப்படின்னா 1867 டு 68. ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி. இந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1867 டு 68 என்ன எழுதியிருப்பாரு? பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஓகே, முதுபெரு மனிதர். ரைட். அடுத்த கொஸ்டின் போமாப்பா. ரைட்டா? ஸோ எந்த வருஷம் எந்த புக்கு அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஓகே.